வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். நாம் இதுவரை 500 காணொளிகளை போட்டு அதை யூடியூபில் பதிவு செய்திருக்கின்றோம். இதை தாண்டி புதிதாக காணொளிகள் போடுவதற்காக ஒரு புதிய முறையை உண்டாக்கலாம் என்று இதை ஆரம்பிக்கின்றோம். அதாவது ஞான மார்க்கத்திலே நாம் எல்லா ஞானிகளுடைய போதனைகளை விரிவாக எடுத்து கொடுத்திருக்கின்றோம். அதற்கு அத்தாட்சியாகவும் ஒரு சாட்சியாகவும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளையும் அவர்களுடைய அனுபவங்களையும் சொல்லியிருக்கின்றோம். எந்த ஞானியும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசவில்லை. எல்லா ஞானிகளுமே முக்தி அடைவதற்கு என்ன வழி என்பதை வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வளோதான். ஆனால் இவ்வளவு பல்வேறு ஞானிகளுடைய போதனைகளை பார்த்த பிறகு நாம் இப்போது ஒரே ஒரு உண்மை என்ன தெரிய வருகிறது என்றால், செல்லும் வழிகள் பலவாறாக இருந்தாலும் போய் சேருமிடம் ஒன்றுதான். அந்த போய் சேருமிடத்திற்கு முன்னால் இருக்கின்ற பாதை ஒரே ஒரு பாதை தான் என்பது தெளிவாக தெரிகின்றது. அதுதான் மனோநாசம் என்று சொல்லலாம். மனமற்ற நிலை. அந்த நிலையில்தான் எல்லா பாதைகளும் வந்து சேருகின்றன. அது யோகமாகட்டும், கர்மமாகட்டும், பக்தியாகட்டும், எல்லாமே ஞானமாகட்டும். அங்கிருந்து தான் அது இறுதி நிலைக்கு செல்லுகின்றன. அப்பொழுது நாம் நேரடியாக புரிதல் மூலமாக ஞான மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தோம்னால் நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். ஒரு கூடிய விரைவிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதைத்தான் நாம் இவ்வாறு பல்வேறு விதமாக பேசுகின்றோம் காணொளிகளிலே. எல்லோருக்கும் பயனளிக்கும் என்று பணிவுடன் நம்புகின்றேன். அடிப்படையாக சொல்லப்படுவது என்றால் அந்த மனம்தான் தடைக்கல் என்று விவரமாக சொல்லிவிட்டோம். எப்படி நாம் நிஜ வாழ்க்கையில் எவ்வாறு அதை நாம் செயல்படுத்துவது, அதைத்தான் இப்பொழுது கேள்வி பதில் மூலமாக செய்யலாம் என்று இருக்கின்றோம். இப்பொழுது மனம் என்பது நாம் பார்த்த பிறகு பல்வேறு நினைவு தொகுப்புகள், பதிவுகள் இவைதான். இவை எல்லாமே ஒரு கண்டினியூஸ் ரெக்கார்டிங் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதில் சிலது உயிரோடு இருக்கின்றது, பாதி உயிரோடு இருக்கின்றது, பல அழிந்து போகின்றது. பல்வேறு விதமான நினைவு பதிவுகள் குற்றுயிரும் கொலையுரமாக இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அதை திருப்பி நினைப்பதன் மூலம் அதுக்கு உயிரை கொடுக்கின்றோம், சக்தியை கொடுக்கின்றோம், உணவூட்டுகின்றோம். அப்பொழுது அந்த குற்றுயிரும் கொலையுரமாக இருந்த நினைவு மிக வலிமை பெற்றதாக மாறிவிடுகின்றது. அது நம்மை விட்டு செல்ல மாட்டேன்கின்றது. அது நம்முடமே பர்மனெண்ட்டாக உட்கார்ந்து விடுகின்றது. இதுதான் நமக்கு உள்ள ஒரே ஒரு பிரச்சனை. நினைவுகளை திருப்பி நினைப்பதன் மூலம், பதிவுகளை திருப்பி நினைப்பதன் மூலம் நாம் மனதை இன்னும் மேலும் மேலும் வலிமை உள்ளதாக மாற்றிவிடுகின்றோம். அதனால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. எனவே தயவுசெய்து நினைக்க வேண்டாம். டோன்ட் திங்க்.